இந்த வேளையில் இந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுடைய அவலத்தை இங்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அரசு கல்லூரிகளில் பல வருடங்களாக கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள கல்வி தகுதியோடு அவர்கள் இங்கே 10-15 வருடங்களாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் மிக குறைந்த ஊதியத்திலே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 4 சுவர்களுக்குள்ள வகுப்பறை தான் ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்று இங்கே நாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் 4 சுவர்களுக்குள்ள வகுப்பறையை கண்காணிக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கௌரவரியாளர்கள் ஏறக்குறைய 7000க்கும் மேற்பட்ட கௌரவரியாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிக சொற்ப ஊதியத்திலே மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கான அடிப்படை ஊதியம் 57,000 வழங்குவதற்காக பல முறை நாம் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதற்கான தீர்வு எதுவும் இல்லை. அண்மையிலே 20,000 25,000 மட்டும்தான் மாற்றி இருக்கிறார்கள். அது மிகுந்த வேதனைக்குரியது. அத்தோடு இந்த கௌரவர்கள் நீண்ட நெடிய காலமாக போராடி அதன் பயனாக அரசாணை 56 மூலமாக கடந்த அதிமுக ஆட்சியிலே 1146 பணியிடங்களுக்கான பணி வரன்முறைக்கான ஆணையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் அந்த பணியை வழங்க மறுத்து வருகிறது. எனவே அவர்கள் நீதிமன்றம் சென்று அந்த 1146 பணியிடங்களை பெறுவதற்கான 2 ஆணைகளை தற்பொழுது பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் இனியும் காலம் கடத்தாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்த 1146 பணியிடங்களை வரன்முறைப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டியக்கத்தின் சார்பிலே முன்வைக்கின்றோம். அத்தோடு இங்கே 7198 இடங்கள் காலியாக இருப்பதாக அரசாங்கமே அறிவித்திருக்கிறது. 7190 இடங்கள் காலியிடம் என்று அரசாங்கம் அறிவித்து அதில் 4000 பணியிடங்களுக்கு தற்பொழுது அரசாணை 246, 47, 48 மூலமாக எழுத்து தேர்வை இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. குறிப்பாக அந்த எழுத்து தேர்விற்கு தற்பொழுது பயின்று கொண்டிருக்கக்கூடிய முதுநிலை மாணவர்களும் பங்கு பெறலாம் என்று இன்றைக்கு அந்த டிஆர்பிக்கு விண்ணப்பிக்குவதற்கான கால அவகாசத்தை நீடித்திருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே இங்கே 7000க்கும் மேற்பட்ட கௌரவரியாளர்கள் முழு தகுதியோடு இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் இன்றைக்கு 2 மணி நேரம், ஜஸ்ட் 2 மணி நேரம் இந்த சண்டே உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக நிறைவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதில் பங்கு பெறலாம் என்பது வேதனைக்குரிய விஷயம். அதை இந்த மக்கள் கல்வி கூட்டியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே அந்த நிலையை தவிர்த்து நீண்ட நெடிய காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு தேர்வின் அடிப்படையில் அவர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். முதலாவதாக நீதிமன்ற ஆணையின்படி 1146 பணியிடங்களை நிரப்பிவிட்டு எஞ்சிய கௌரவர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுக்கான கல்வி தகுதி வெவ்வேறு காலகட்டங்களில் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள கல்வி தகுதியின் அடிப்படையில் அவர்களுடைய பணிக்காலத்தை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் எழுத்து தேர்விலிருந்து விலக்களித்து அவர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டியக்கம் கேட்டுக்கொள்கிறது. அத்தோடு பல்வேறு கல்லூரிகளில் கௌரவர்களும் பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் அங்கே முதல்வர்களே பிடிஏ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ற அடிப்படையில் அந்த நிதியிலிருந்து கௌரவர்களை நியமனம் செய்து இன்றைக்கு கல்லூரிகளை சுமூகமாக இயக்கி வருகிறார்கள். அவர்களுடைய ஊதியம் மிகவும் மோசமானது. 7000 10,000 PhD வரை படித்துவிட்டு ஏறக்குறைய 25 ஆண்டுகாலம் கல்லூரிகளிலே தன்னுடைய காலத்தை கழித்துவிட்டு அவர்கள் பணிக்கு வரும்பொழுது 7000 10,000 வரைக்கும் அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து இன்றைக்கு அவர்களும் வேறு வழி இல்லாமல் பணி செய்து கொண்டிருப்பது உண்மையிலே வேதனைக்குரியது. குறிப்பாக அவர்களுக்கான பணி அனுபவ சான்றை தர இந்த அரசு மறுக்கிறது. எனவே கௌரவ விரிவுரையாளர்கள் பிடிஏவாக இருந்தாலும் அவருடைய பணி அனுபவத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான பணி வாய்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மக்கள் கல்வி கூட்டியக்கம் கேட்டுக்கொள்கிறது. அத்துடன் ஒருபுறம் மிக சொற்ப ஊதியத்தில் கௌரவர்கள் அரசு கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மறுபுறம் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளிலே கொத்தடிமைகளாக இன்றைக்கு உதவி பேராசிரியர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயம். இந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களுக்கான உண்மையான வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று